ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஜெபத்தை எடை போடாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். ஜெபத்தை எடை போட்டு பார்க்க விரும்பிய ஒருவரின் கதையை கேளுங்கள். முதலாம் உலகப்போர் முடிவுற்ற சமயம் அது. ஒரு மளிகை கடைக்கு பெண் ஒருத்தி மிகவும் சோர்வுற்ற நிலையில் வந்து நின்றாள். கடைக்காரரை பார்த்து, என் கணவர் போரில் மரித்து போனார், அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ், ஆகையால் என் மகளுக்கு பலகாரம் செய்து கொடுக்க வேண்டும், அதற்கு வேண்டிய பொருட்களை கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு மளிகை கடைக்காரர், உன்னிடத்தில் எவ்வளவு பணம் உள்ளது என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், என்னிடம் எந்த பணமும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் இருக்கின்றது என்று பதில் கூறினார். அதை கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்டார் கடைக்காரர். பின்னர், சரி, அதை ஒரு பேப்பரில் எழுதுங்கள், அந்த எடைக்கு இணையான பொருட்கள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கிண்டலாக சொன்னார். அந்த பெண் உடனே தன் மடியில் வைத்திருந்த ஒரு பேப்பரை உடனே எடுத்து கொடுத்தாள். கடைக்காரருக்கு மிகவும் ஆச்சரியம். எப்படி உடனே கொடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், நான் நேற்று இரவிலே ஜெபித்துவிட்டு இந்த லெட்டரை எழுதிவிட்டேன் என்று பதில் கூறினாள். பேப்பரை கையில் வாங்கிய கடைக்காரர் தராசின் ஒரு பக்கத்தில் வைத்து பொருள்களை மறுபக்கத்தில் வைத்தார். என்ன ஆச்சரியம்! தராசு அசையவே இல்லை. தராசு பிடிக்கும் அளவுக்கு பொருட்களை அடுக்கிக் கொண்டே போனார். தராசு மறுபடியும் அசையவில்லை, சரியாகவில்லை. பின்பு கொஞ்சம் காய்கறிகள், பழங்கள் கொடுத்து பையை நிரப்பி அனுப்பி வைத்தார். அந்த பெண்ணும் நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். மறுநாள் என்ன நடந்தது என்று அந்த தராசை பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த தராசு உடைந்து போயிருந்தது. ஆம், ஜெபம் வல்லமையுள்ளது, அதை எடை போட்டு பார்க்க முடியாது. உண்மையாய் வேண்டும் போது எதையும் தேவன் கொடுப்பார். ஜெபத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. பெரிய காரியங்களை செய்யக்கூடியது நமது ஜெபமாகும். நமது வாழ்விலும் நாம் உண்மையாய் ஜெபித்தால் பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. நமது வாழ்விலும் நாம் ஜெபித்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிகவும் அவசியமாகும். நன்றியுள்ள வாழ்க்கை என்பது மீண்டும் தேவனோடு நாம் வைத்துக் கொள்ளும் உறவுதான். எத்தனை உறவுகள் இவ்வுலகில் இருந்தாலும் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது, தொடர்ந்து அவரோடு வாழும் வாழ்க்கைதான் நன்றியுள்ள வாழ்க்கையாகும். கர்த்தாவே, ஜெபத்தின் மேன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் ஆசீர்வாதங்களை நிறைவாக எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமென்.